சூப்பர். ரைட். இப்போ இந்த மாதிரி 3 வகையில் கிளாஸிஃபை பண்ணியாச்சு. இதை நான் என்ன செய்கிறேன்னா இன்னும் டீகோட் பண்ணுறேன். என்னென்னு எக்ஸ்பென்சஸை நம்மளோட காஸ்ட் இருக்குல்ல, அந்த காஸ்ட்டை டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரித்த மாதிரி ஆப்ரேஷன்ஸின் அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறேன். அது என்ன மாதிரி செலவாகுது அப்படிங்கிறதன் அடிப்படையில் 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்று என்னென்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்னொன்று இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட்னா என்ன, இன்டைரக்ட்னா என்னென்னா direct expenses are which are directly related to production. Directly related to production. Production na enna sonnom? Production na enna ma? Production na enna? Raw material and finished goods. Very good. Conversion of raw material into finished goods தான் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம். லைக் நீங்கள் மெட்டீரியல் வாங்கி போடுறது, ஃபேக்ட்ரியில் நின்று வேலை பார்க்கக்கூடிய லேபருக்கு வேஜஸ் கொடுக்கறது, ஃபேக்ட்ரியில் இருக்கிற மிஷினுக்கு பவர் காஸ்ட் கொடுக்கறது, இது எல்லாமே டைரக்ட்லி ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். இந்த செலவுலாம் பண்ணலைன்னா உங்களால் ஃபினிஷ்டு குட்ஸை கொண்டே வர முடியாது. ஒரு ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறதுக்கு ப்ரிடாமினண்ட்டாக சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும்ல, அந்த செலவெல்லாம் நீங்கள் சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ்டு குட்ஸே வராது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய செலவுகளை டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லுவோம், விச் ஆர் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். எக்ஸாம்பிள், ரா மெட்டீரியலுக்கான பர்ச்சேஸ் காஸ்ட்டு, லேபருக்கான வேஜஸ், மிஷினுக்கான பவர் காஸ்ட், இதெல்லாம் நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது. ப்ரொடக்ஷன் நடக்கணும்னா இந்த செலவுலாம் நடந்து தான் ஆகணும். நான் மிஷினை ஓட்டாமே நான் ப்ராடக்டை எடுத்துருவேன், லேபருக்கு வேஜஸ் கொடுக்காமையே அவுட்புட்டை கொடுத்துருவேன், மெட்டீரியல் வாங்கி போடாமையே கன்வர்ஷன் பண்ணிடுவேன்னா முடியவே முடியாது. அதெல்லாம் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கும். அதனால தான் அந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஃபேக்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் டைரக்ட்னு சொல்லலாம்ல அப்படின்னா அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ நம்ம அதே மிஷினரிக்கு டிப்ரிசியேஷன் ஒன்று பார்த்தோம். டிப்ரிசியேஷன்றது ஒரு ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். டிப்ரிசியேஷன் அவங்களால கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு வேல்யூ குறையுதுன்னு தெரியும், அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்து அந்த வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணி வைக்கிறோம். கண்டிப்பாக குறையும். மிஷினை யூஸ் பண்ண அதோட யூட்டிலிட்டி குறைய தான் செய்யும். அப்போ நம்ம டிப்ரிசியேஷன் ஒரு விஷயத்தை சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அது டைரக்ட்லி ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷனான்னு கேட்டால் கிடையாது. தே ஆர் இன்டைரக்ட்லி ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அந்த ப்ரொடக்ஷனுக்கு மிஷின் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்டை வெளியே கொண்டே வர முடியாது. மிஷின் மேண்டேட்ரி. மிஷின்னு ஒன்று வாங்கி போட்டிங்கன்னா அது டிப்ரிஷியேட் ஆக தான் செய்யும். பட் தே ஆர் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனுக்கு டைரக்டாக ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது கிடையாது. புரியுதா? சாரி, தட் இஸ் ரிலேட்டட் டு ப்ராடக்ட் பட் நாட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். அந்த பொருளை நீங்கள் எடுக்கணும்னா கண்டிப்பாக மிஷின் வாங்கி போடணும், அந்த மிஷின் டிப்ரிஷியேட் ஆகும். தே ஆர் ரிலேட்டட் டு ப்ராடக்ட் பட் நாட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். ப்ராடக்டை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வெளியே கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் செலவாகுதோ எல்லாத்தையும் தானே காஸ்ட்டுக்குள்ளே வைக்கிறோம். ஸோ இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். ஆனால் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே அந்த காஸ்ட்டை உள்ளே வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ தே ஆர் இன்டைரக்ட்லி ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரொடக்ஷனுக்கு சம்மந்தமில்லாத எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் இன்டைரக்ட்னு போட்டுடலாம். அது இந்த பில்டிங் அந்த பில்டிங் தான் இல்லை, எந்த பில்டிங்குள்ளே இருந்தாலும், அது ஃபேக்ட்ரி பில்டிங்கில் இருந்தாலும், ஆஃபீஸ் பில்டிங்கில் இருந்தாலும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும், எந்த இடத்துலனாலும் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன்னா அது டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட்லி ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன்னா அது இன்டைரக்ட் காஸ்ட். இப்போ இந்த எக்ஸ்பென்சஸ்க்கான கிளாசிஃபிகேஷன் புரிஞ்சுதா? சூப்பர். இந்த டைரக்ட் காஸ்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதுதான் ப்ரைம்னாலே அந்த ப்ரைம் டைம்லாம் சொல்லுவோம்ல, அது என்னது, ஆல்ரெடி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குன்னா அதை விட ஒரு நியூஸ் சுப்பீரியராக ஒரு சூப்பர், இதை நம்ம சீக்கிரம் ஹைலைட் பண்ணணுன்றது முக்கியமான ப்ரிடாமினன்ட் பிரைமரி. இப்போ மெட்டீரியல் காஸ்ட், மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணுறது, வேஜஸ் கொடுக்கறது, பவர் காஸ்ட், இந்த மூணு நம்ம மேஜராக வச்சுக்கலாம். கம்பெனி டு கம்பெனி இந்த செலவு மாறும். சரிங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வேற ஏதாவது எக்ஸ்பென்சஸ் கூட ஆட் ஆகும் டைரக்ட் காஸ்ட்டில். ஆனால் இப்போதைக்கு ரஃபாக இந்த மூணு வச்சுக்கலாம். இந்த மூணுமே டைரக்ட் காஸ்ட். ஏன்னா இது டைரக்ட்லி ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் அல்லது இந்த ப்ரைம் காஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மூணு செலவு பண்ணாமல் நம்மளால ஒரு ப்ராடக்ட் அவுட்புட்டாக கொடுக்கவே முடியாது. அப்போ
இது பிரைமரி காஸ்ட் தானே. எல்லா செலவும் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 மேட்ரு இருந்தால் தான் உங்களால் ப்ராடக்டே கொண்டு வர முடியும். ப்ராடக்ட் ஒன்று ரெடி பண்ணாங்கன்னா மார்க்கெட்டில் போய் விற்க முடியும், அதுக்கு விலையை ஃபிக்ஸ் பண்ணி. அப்போ இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் பிரைமரி காஸ்ட். அதனால தான் இதை டைரக்ட் காஸ்ட், ப்ரைம் காஸ்ட்னு சொல்கிறோம். இன்டைரக்ட் காஸ்ட் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஓவர் ஹெட்ஸ். எங்கெல்லாம் இதுக்கப்புறம் ஓவர் ஹெட்ஸ்ன்னு பார்க்குறீங்களோ அது எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ரைட்டா? ஸோ இப்போ இந்த அசைன்மெண்ட் ஆஃப் காஸ்ட் பாருங்கள் புரியும். எலமெண்ட் ஆஃப் காஸ்ட்டை மெட்டீரியல், லேபர், அதர் எக்ஸ்பென்சஸ்னு பிரிக்கலாம். எல்லாத்துலேயுமே டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் இருக்கும். இப்போது அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் லேபர் தான். ரைட்டா? அவங்களே எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். மிஞ்சி போனால் வார்த்தையை மட்டும் மாற்றுவோம், ஆனால் எல்லாருமே சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க தான். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்கள சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவோம். ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்கள லேபர்னு சொல்லுவோம். அந்த வார்த்தை மட்டும்தான் அவங்க செய்கிற வேலையை பொறுத்து மாறுதே தவிர எல்லாருமே கம்பெனியில் சம்பளத்துக்காக தானே வேலை பார்க்குறாங்க. அப்போ லேபர்க்கோட டைரக்ட் காஸ்ட்ன்றப்ப ஃபேக்ட்ரியில் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷனாக நிற்கும். ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், 3 இடத்துலையும் என்ன வருது? சேலரி, சேலரி, சேலரின்ற வார்த்தை வருது. ஆனால் எதை எங்கே சார்ஜ் பண்ணுறோன்றது தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஆஃபீஸர் அட்மினிஸ்ட்ரேஷன்லையோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ ஒரு ஐட்டம் போட்டிங்கன்னா அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்குமா, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்குமா? கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் இன்டைரக்ட் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் நடக்கிற செலவுகள் எல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்குமா, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்குமா? சூப்பர். எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஏன்னா இதுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்ன நடக்கும்? ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு குட்ஸாக மட்டும்தான் மாறுது. ஆனால் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செய்கிறாங்க? வந்து அதுக்கான விலையை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க ப்ரொடக்ஷனில் ஏதாவது சம்மந்தப்படுறாங்களா? இல்லை, ப்ராடக்ட்டுக்கான விலையை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? ரெடி பண்ணி வந்த அவுட்புட்டை மார்க்கெட்டில் போய் விற்கிறாங்க. இவங்க ப்ரொடக்ஷனில் ஏதாவது சம்மந்தப்பட்டாங்களா? இல்லை. அப்போ நமக்கு ப்ரொடக்ஷனுக்கு சம்மந்தப்பட்டு வந்தால் அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே போனால் அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். புரிஞ்சுதா? பேசிக்காக இதுதான். பட் டெக்னிக்கலாக உள்ளே போகும்போது சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்டிங்க்ட் ஆகும். இதுவரை பார்த்ததுல எதுவும் டவுட்ஸ் இருக்காமா? சூப்பர். ஸோ அந்த மாதிரி இங்கே மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட்ஸ், அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துலேயுமே டைரக்ட் இன்டைரக்ட்லாம் இருக்கும். ஆனால் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னு பாருங்கள், ப்ரொடக்ஷன்னு சொல்லிட்டாங்க. சாரி, ஓவர் ஹெட்ஸ் அப்படின்ட்டாங்க. இந்த ஓவர் ஹெட்ஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எந்த டிபார்ட்மெண்ட்லலாம் இருக்கும்? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கும், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. எல்லாத்துலேயுமே இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்றது வரதான் செய்யும். ரைட்டா? ஆனால் எது இன்டைரக்ட்ன்றதை கிளாஸிஃபை பண்ண தெரியணும். எதெல்லாம் இன்டைரக்ட்? ப்ரொடக்ஷனுக்கு சம்மந்தப்படாத எல்லாமே இன்டைரக்ட், பட் அது ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ப்ராடக்ட் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸாக இருக்கும், ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸாக இருக்காது. அதுதான் ஓவர் ஹெட்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இங்கே இதை சொல்கிறாங்க பாருங்கள், indirect expenses are also known as overheads. They are not directly related to the production, but they are related to the cost of the product. Product சம்பந்தப்பட்ட செலவா இருக்கும், but production சம்பந்தப்பட்ட செலவா இருக்காது. அது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லணும்? indirect expenses or overheads அப்படின்னு சொல்லணும். இதுவரை பார்த்ததுல எதுவும் டவுட் இருக்கா? இதோட நமக்கு காஸ்டிங்னா என்னன்றதுக்கான பேசிக் விஷயங்கள், எப்படி அதை கிளாசிஃபை பண்ணணுன்றது முடிஞ்சு. இப்போ டைரெக்டாக நம்மளோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட், எப்படி P&L பேலன்ஸ் ஷீட் இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி காஸ்ட் ஆடிட்டர்ஸ்க்கு காஸ்ட் ஷீட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த காஸ்ட் ஷீட் எப்படி ரெடி பண்ணணும், காஸ்ட் ஷீட் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ஃப்ரெஷ்ஷாக ஆகிக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எப்பயுமே ஒரு ப்ராடக்ட்டுக்கான செல்லிங் ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட்னு தானே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ப்ராஃபிட்டையும் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கொஸ்டினில் கேட்க போகிறாங்க. ப்ராஃபிட் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, ஓவர் த காஸ்ட்டாக செல்லிங் ப்ரைஸான்றதை பொறுத்து. இப்போ நம்ம வேலை என்னென்னா இந்த காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான். இவ்வளோ நேரம் நம்ம பிரித்து போட்டோமா டிபார்ட்மெண்ட் வைஸு, அது எல்லாத்தையும் வெர்டிக்கலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கே நடக்கிற எக்ஸ்பென்சஸ் எடுக்கணும், எந்த இடத்துல நடக்கிற எக்ஸ்பென்சஸ் எடுக்கணும்? வெரி குட், ஃபேக்ட்ரியில் நடக்கிற எக்ஸ்பென்சஸ் எடுக்கணும். ரைட்டா? என் வாய்ஸ் கிளியராக இருக்காமா?
என் வாய்ஸ் கிளியராக இருக்குல்ல? ஓகே. ஃபேக்ட்ரியில் நடக்கிற எக்ஸ்பென்சஸ் வந்து சார்ஜ் பண்ணணும். அதுலேயும் ஃபஸ்ட்டு நம்ம எது எடுக்கணும்? டைரக்ட்லி ரிலேட்டட் டு த ப்ரொடக்ஷன் என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் சார்ஜ் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்கள் கையில் ஆல்ரெடி ஸ்டாக் இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ், புதுசாக ஏதாவது வாங்கினீங்கன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணணும். இதில் கேரேஜ் இன்வெர்ட்ஸ் ஆட் பண்ணி ப்ராப்பர் சார்ஜஸ், கிட்டத்தட்ட இது எப்படி இருக்கும்னா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுவோமா அந்த மாதிரி இருக்கும். சரியா? நெட்டாக நம்ம கையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அந்த ஸ்டாக்குக்கான பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத போடுவோம். ஸ்டாக் ரா மெட்டீரியல் காஸ்ட் ஃபஸ்ட் என்னது? டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். அதை எப்படி அசர்டைன் பண்ணணும்? ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங். ரைட்டா? அதுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம பர்ச்சேஸ் காஸ்ட்டில் இங்கே ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணிடுவோம். அடுத்து என்ன பண்ணணும்? ரா மெட்டீரியல் காஸ்ட். அடுத்து வேஜஸ் போடுவோமா? வேஜஸ்க்கு லேபருக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸை இங்கே சார்ஜ் பண்ணுவோம். மூணாவது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். லைக் எக்ஸாம்பிளுக்கு பவர் காஸ்ட். நம்ம மேலே எக்ஸாம்பிளில் பவர் காஸ்ட் பார்த்தோமா, அந்த மாதிரி பவர் காஸ்ட். இது போக அதர் எக்ஸ்பென்சஸ் கூட வரும். ப்ரொடக்ஷனுக்கு சம்மந்தப்பட்ட டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரலாம். சரிங்களா? அந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் டைரக்ட்லி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஐட்டங்களை ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜ் பண்ணிடணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுற பேலன்ஸ் என்ன காஸ்ட்டு? டைரக்ட் காஸ்ட், ஆல்சோ நோன் அஸ் ப்ரைம் காஸ்ட். ப்ரைம் காஸ்ட் எப்படி எடுக்கிறோன்னு புரிஞ்சுதா? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி வரக்கூடிய பேலன்ஸ் டைரக்ட் காஸ்ட், ஆல்சோ நோன் அஸ் ப்ரைம் காஸ்ட். கிளியர்? ஸோ அதே மாதிரி ஃபேக்ட்ரியிலையும் ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நடக்கும்னு சொன்னோமா? ஃபேக்ட்ரியில் எல்லாமே ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டு நடக்கும்னு சொல்ல முடியாது, சிலது ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டு நடக்கும். அந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடிய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் அப்படின்னா, இன்டைரக்ட் மெட்டீரியல், லூஸ் டூல்ஸ், இன்டைரக்ட் வேஜஸ், ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் ஃபார் ஃபேக்ட்ரிக்கு ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா, ஹீட்டிங் அண்ட் லைட்டிங் எல்லாமே ஃபேக்ட்ரியில் நடக்கிறதா இருக்கணும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுன்றது நம்ம ஆஃபீஸ் பில்டிங் கூட ரெண்ட் கொடுப்போம். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டிருந்தோம்னா அவங்களுக்கு அந்த பில்டிங்க்கு ஒரு ரெண்ட் கொடுப்போம். ஆனால் இங்கே எந்த ரெண்ட்டை மட்டும் எடுக்க சொல்கிறாங்க? ஃபேக்ட்ரியிலேன்னு ஒரு செலவு நடந்திருக்குங்களா, ஒரு ரெண்ட், ஃபேக்ட்ரி பில்டிங்க்குன்னு ஒரு ரெண்ட் கொடுப்போமா, அதை எடுக்கணும். நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். எல்லா பர்டிகுலர் ஸ்கூல்லையுமே டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரித்து ரெண்ட் அப்படின்னா எந்த இடத்துல நடக்குதோ அந்த எக்ஸ்பென்சஸும் அந்த சார்ஜஸ் கீழே தான் சார்ஜ் பண்ணணும். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது என்னது? ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். அப்போ ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடிய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், பவர் அண்ட் ஃபியூவல், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், டிராயிங் எக்ஸ்பென்சஸ், ரிசர்ச் அண்ட் ரிப்பேர் எக்ஸ்பெரிமெண்ட்டு, டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட். டிப்ரிசியேஷன் வந்து நீங்கள் ஆஃபீஸ் பில்டிங்க்கு கொடுக்கலாம், சேல்ஸ் வேனுக்கு கொடுக்கலாம். ஆனால் இங்கே எந்த டிப்ரிசியேஷன் பற்றி பேச போகிறோம்? ஃபேக்ட்ரி பில்டிங்க்கு ஒரு டிப்ரிசியேஷன் ஆயிருக்குமா, அதை பற்றி தான் இங்கே பேசுகிறோம். தென் இன்சூரன்ஸ், ஃபேக்ட்ரி பில்டிங்க்கோ இல்லை ஃபேக்ட்ரியில் உள்ள ஸ்டாக்குக்கோ இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த சார்ஜஸ். ஒர்க்மேன் சேலரி, ஃபேக்ட்ரியில் வந்து லேபரை தாண்டி வேறு ஏதாவது ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம். ஒர்க்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்தாலும் அது ஃபேக்ட்ரின்னு தான் அர்த்தம். ஒர்க்ஸுன்ற வார்த்தை வந்தாலும் அது ஃபேக்ட்ரின்னு தான் அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? டைரக்ட் காஸ்ட் போடுறோம். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரியிலேயே நடக்கக்கூடிய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஆட் பண்ணி க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கழிக்கணும். அது என்ன ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ஸு? ரா மெட்டீரியலை உள்ளே கொடுத்துட்டோம், அது இன்னும் ஃபினிஷ்டு குட்ஸாக வரல, அது இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட் ஃபினிஷ்டு குட்ஸாக மாறாமல் இருக்கும்ல, அதை தான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓப்பனிங் ஆட் பண்ணி க்ளோசிங் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நெட்டாக வரக்கூடியதை ஃபேக்ட்ரி காஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஃபேக்ட்ரி காஸ்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஒர்க் காஸ்ட். ஸோ இதுவரை புரிஞ்சுதாமா ஸ்டேட்மெண்ட்டில்? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஃபேக்ட்ரியில் நடக்கிற இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்கோம். ரைட்டா? அடுத்த எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்? ப்ரொடக்ஷன் பார்த்தாச்சு. அடுத்த டிபார்ட்மெண்ட் யாரு? ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். அங்கே நடக்கிற செலவு எல்லாமே என்ன செலவுகள்? டைரக்டா இன்டைரக்டா? இன்டைரக்ட். அப்போ ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்டைரக்ட்ன்றது இன்னொன்று என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்? ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்லலாமா? அப்போ ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் என்னலான்னு சொல்கிறாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு கொடுக்கக்கூடிய ரெண்ட்டு, ஆஃபீஸ் கொடுக்கக்கூடிய சேலரி, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி, ஆஃபீஸ் பில்டிங்க்கான இன்சூரன்ஸ். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்ட் அண்ட் ரேட், சேலரி, இன்சூரன்ஸ்லாம் மேலேயும் வந்திருக்கும், ஃபேக்ட்ரிலையும் வருது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் எஃப்எஃப்னு கொடுத்துருக்காங்களா? ஃபேக்ட்ரிக்கான இன்சூரன்ஸ், ஃபேக்ட்ரிக்கான டெப்ரிசியேஷன், ஃபேக்ட்ரிக்கான ஒர்க்மேன் சேலரி,
எல்லாமே வரும். எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்து போடணும். ஓகே, ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் ஆஃபீஸில் நடக்கிறது, சேலரி ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு, இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் பில்டிங்க்கு, டெலிஃபோன் போஸ்டேஜ்லாம் அங்கே தான் வச்சுருக்கோம், பிரிண்டிங் ஸ்டேஷனரிலாம் அங்கே தான் தேவைப்படும். ஏன்னா இப்போ டக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கேட்குறாங்கன்னு வைங்க, அப்போ நம்ம கையில் A4 ஷீட் வேணும், பிரிண்டர் வேணும், ரைட்டா? ஆஃபீஸ் பில்டிங்கில் அது இருந்தால் தான் டக்குன்னு ரிப்போர்ட் எடுத்து கொடுக்க முடியும். அப்போ இதெல்லாம் ஃபேக்ட்ரியில் இருக்காது, எங்கே தான் இருக்கும்? ஆஃபீஸில் தான் இருக்கும். இதெல்லாம் இமேஜினரி தாம்மா. நீங்கள் கம்பெனிக்குள்ளே உள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் கொடுத்தாலே போதும். எங்கெங்கே என்னென்ன இருக்குன்றத லாஜிக்கலாக திங்க் பண்ணாலே ஒரு இடத்துலையும் அசைன் பண்ணிடலாம். கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜும் வேணும், சரியா? அதை நம்ம படிக்க படிக்க இம்ப்ரூவ் ஆயிரும். பட் பேசிக் ஃபண்டமெண்டலாக நீங்கள் கொஞ்சம் அதை ஸ்டோர் பண்ணணும்னா ஒரு லைஃப்குள்ளே போயிட்டு வரணும். ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு எல்லா இடத்துலையும் என்னென்ன வரும்ன்றதை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். டிப்ரிசியேஷன் எங்கே நடக்கிற டிப்ரிசியேஷன்? ஆஃபீஸில் இருக்கிற ஃபர்னிச்சருக்கோ அங்கே உள்ள எக்யூப்மெண்ட்டுக்கோ உள்ள டிப்ரிசியேஷன், லீகல் எக்ஸ்பென்சஸ், ஆடிட் ஃபீ, பேங்க் சார்ஜஸ்ஸு, இது எல்லாமே ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வரும். இதெல்லாம் ஆட் பண்ணி வர பேலன்ஸ்க்கு பேர் என்னென்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். என்ன ஆட் பண்ணி? ஃபேக்ட்ரி காஸ்ட்னு ஒன்று வச்சோமா, அதுலேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணி வர பேலன்ஸ்க்கு பேர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதில் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை கழிக்கணும். இங்கெல்லாம் ஒர்க்கிங்ஸ் வரும், அது சம் போடும்போது பார்க்கலாம், சரியா? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ்னால் என்ன? இப்போ ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு குட்ஸாக மாறிடும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் போடும்போது அங்கே ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு வச்சோம், ஏன்னா அது இன்னும் வேலைப்பாடு முடியலைன்னு அர்த்தம். ஆனால் ஆஃபீஸர் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபர்தர் ஒர்க்கிங் என்ன பண்ணணும்? ஃபினிஷ்டு குட்ஸ்ன்னு சொல்லிட்டோம். விச் மீன்ஸ் என்னோட ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு குட்ஸாக மாறிட்டு அதோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் அதை ரெக்கன்சைல் பண்ணிவிட்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு என்னன்னு எடுத்துடுறோம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வச்சு ஓப்பனிங் க்ளோசிங்கோட ஃபினிஷ்டு குட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, விற்கக்கூடிய பொருளோடைய மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இதை மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லலாம், சரியா? இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் முடிஞ்சது, ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. மூணாவது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்? சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆல்சோ நோன் as செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட். இங்கே நடக்கிற செலவெல்லாம் டைரக்டா இன்டைரக்டா? இன்டைரக்ட். அப்போ அதை ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்லலாமா? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் என்னெல்லாம் பாருங்க. ஷோரூம்க்கான ரெண்ட்டு, நம்ம ஏதாவது ஷோரூம் வச்சுருந்தோம்னா அதுக்கான வாடகை, சேல்ஸ்மேனுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி, அவங்க போயிட்டு வர்றதுக்கு நம்மள்கிட்ட கிளைம் பண்ணுவாங்க, அப்போ அந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகலாம் நம்ம ஏதாவது மிஷின் நம்மளே வாங்கி வச்சுருந்தோம்னா அந்த பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரிக்கானது, அட்வர்டைஸிங், போஸ்டேஜ், கலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். கேரேஜ் இன்வர்ட்ஸ் எங்கே போட்டோம்? ஒரு ரா மெட்டீரியலை ஃபேக்ட்ரிக்குள்ளே கொண்டு வரும்போது நம்ம கெட்டுறது கேரேஜ் இன்வர்ட்ஸ். அது ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றிட்டு லோட் பண்ணி வெளியே அனுப்புவோமா, அப்போ சார்ஜ் பண்ணுறது கேரேஜ் அவுட்வர்ட்ஸ், சரியா? நீங்கள் பாட்டுக்கு அது P&L வரும், நீங்கள் ட்ரேடிங்கோட போடுறேன்ட்டு கேரேஜ் இன்வர்ட் ஆட் பண்ணி கேரேஜ் அவுட்வர்டை கழிச்சுலாம் வச்சிடாதீங்க, இல்லை ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறேன்னு மேலே போட்டுறாதீங்க. கேரேஜ் இன்வர்ட் அவுட்வர்டுக்கான கான்செப்டே என்னென்னா, உள்ளே நீங்கள் சரக்கு இறக்கும் போதோ இல்லை வெளியே லோட் பண்ணும்போதோ பே பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ். கேரேஜ் இன்வர்ட்ஸ் வந்து சரக்கை இறக்கும்போது, ஃபேக்ட்ரிக்குள்ளே இறக்கும்போது நடக்கிற செலவு, அப்போ அது ஸ்டாக்கோட போயிடும். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்னால் என்ன? அதே மாதிரி ஃபினிஷ்டு குட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பொருளை வேறு யாருக்காவது விற்போமா, அப்போ அவங்களுக்கு நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பொருள் வெளியே போகும்போது நடக்கிற செலவுகள், அப்போ அது கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும். தென் டெலிவரி வேனுக்கான டிப்ரிசியேஷன், சாம்பிள்ஸ் ஏதாவது கொடுத்தோன்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் வர்றது மொத்த செலவு, டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கிடச்சிடும். அதை தான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் நம்ம ப்ராஃபிட்டையோ லாஸையோ அட்ஜஸ்ட் பண்ணி சேல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். மொத்த காஸ்ட் ஷீட்டே இதுதான். இதுக்குள்ள டைரக்ட் மெட்டீரியல், லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்றா படிக்கிறோமா, இதெல்லாம் தனித்தனியாக அனலைஸ் பண்ணுவோம். மெட்டீரியல் எப்படி வேல்யூ பண்ணுறது, வேஜஸ்க்கு எப்படி வேல்யூவேஷன் கொடுக்கறது, டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் என்னெல்லாம் வரும், ஓவர் ஹெட்ஸில் ப்ரைமரி செகண்டரி அதில் என்னெல்லாம் வரும், இதெல்லாம் உட்காந்து அனலைஸ் பண்ணுறது ஒரு கான்செப்ட். இன்னொரு டாபிக் நம்ம பேப்பரில் எப்படி இருக்கும்னா, இதுக்கான ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி, ஒப்பீனியன் கொடுக்குற மாதிரி, இதெல்லாம் செலவு நடந்திருக்கு சரி, ஒருவேளை இப்போ நான் புதுசாக ஒரு யூனிட்டை போட்டால் என்ன பண்ணுறது, இல்லை அடுத்த வருஷம் என்ன லாப நஷ்டம் நடக்கும், இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் கேட்பாங்க. அதுக்கும் நமக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது.
மெத்தட்ஸ் இருக்குது. மார்ஜினல், ஸ்டாண்டர்ட், பட்ஜெட்னு அது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 ஜானரில் நம்ம காஸ்டிங் படிப்போம். ஒன்று காஸ்ட் ஷீட்டில் உள்ள இப்போ போட்ட ஐட்டங்களே உட்காந்து ஆப்ரேஷன் பண்ணி வந்து படிப்போம். ரெண்டாவது ஒரு ஒப்பீனியன் கேட்டாங்க, மேனேஜ்மெண்ட் ஒரு ஒப்பீனியன் கேட்குறாங்கன்னா அதுக்கு எப்படி இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கணுன்றதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த மாதிரி 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம காஸ்டிங் கவர் பண்ணுவோம். ரைட்டா? இப்போ காஸ்ட் ஷீட் பார்த்ததுல யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? கிளியராக இருக்கா காஸ்ட் ஷீட்? சூப்பர். அண்ட் உங்களுக்கு இந்த ஃபாலோயிங்லேயே காஸ்ட் ஷீட்டில் இதெல்லாம் வராதுன்னு இருக்கும். மோஸ்ட்லி என்னென்னா வந்துருக்கும், ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் ரிலேட்டடாக வரும்ல, அது எதுவும் இங்கக்குள்ளே வராது. சரிங்களா? ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், ஓன் கன்சம்ஷனுக்காக எடுக்கிறது, இது எதுவுமே நம்ம சார்ஜ் பண்ணக்கூடாது. இது ஒரு லிஸ்ட் இருக்கும், ஸ்டடி மெட்டீரியலும் இருக்கும், இதை படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா காஸ்ட் ஷீட் வச்சு கேட்கும்போது இந்த மாதிரி ஐட்டங்கள் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு டக்குன்னு எடுத்து அது ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுறேன்னு போட்டக்கூடாது. மோஸ்ட்லி இங்கே உள்ள ஐட்டங்கள்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எது வராதுன்றத ஒரு கோத்ரூ வச்சுக்கோங்க. ஒரு ஜென்ரல் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா ஷேர்ஸ் ரிலேட்டடாக, டிபெஞ்சர்ஸ் ரிலேட்டடாக, ஓன் கன்சம்ஷன் ரிலேட்டடாக, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டடாக வர்ற எதுவுமே வராது. சரியா? நோஷனல் ஐட்டம்ஸ், ப்ரொவிஷன்ஸ், ரிசர்வ்ஸ் இது எதுவும் வராது. ரைட்டா? ஸோ இவ்வளோதாம்மா காஸ்ட் ஷீட். ஒரு சின்ன பாயிண்டில் அதை சுருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காஸ்ட் ஷீட் இதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்க்ரீன் பார்த்து கவனிச்சுக்கோங்கண்ணே. காஸ்ட் ஷீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுப்போம், டைரக்ட் மெட்டீரியல். நான் தனியாக கொண்டு வந்துடுவா, 1 minute, கொஞ்சம் பெருசாக ஸ்பேஸ் தேவைப்படும். என்ன கொண்டு வரோம், காஸ்ட் ஷீட்டுக்கு கவனிச்சுக்கோமா. காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேசிக்காக இது தெரிஞ்சாலே போதும். ஃபஸ்ட்டு ஒன் டைரக்ட் மெட்டீரியல், ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, ஓப்பனிங் ஸ்டாக்கு, கேரேஜ் இன்வெர்ட்ஸ், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், க்ளோசிங் ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் என்ன போடணும், டைரக்ட் வேஜஸ், லேபருக்கு கொடுக்குற வேஜஸ். அடுத்தது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது எல்லாமே எங்கே நடக்கிறது, டைரக்ட்லி ரிலேட்டட் டு த ப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய செலவுகள். அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், வெரி குட், டைரக்ட் காஸ்ட் அல்லது ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாமா. இங்கே ருப்பி காலம் வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயும் ருப்பி போடணும். இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணணும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போட்டாச்சு. அடுத்து என்ன போடுவீங்க, ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடிய டைரக்ட் எக்ஸ்பென்ஸா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸா? எஸ், ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடிய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும். இதுலேயுமே நீங்கள் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொண்டு வரணுமா. ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மைனஸ் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு பேர் என்னது, வெரி குட், ஃபேக்ட்ரி காஸ்ட் அல்லது ஒர்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாமா. அடுத்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடணும், ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போயிடணும். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டில் நடக்கக்கூடிய டைரக்ட் எக்ஸ்பென்ஸா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸா? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய ரெண்ட்டு, டிப்ரிசியேஷன், இன்சூரன்ஸு, சேலரி எல்லாம் வரும். இதை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வேல்யூக்கு பேர் என்னது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். வெரி குட். இதிலிருந்து என்ன ஆட் பண்ணணும், என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும், வெரி குட், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். ஒரு டைம் சொல்லியே எல்லாரும் இப்படி பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுக்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
ஒரே ஒரு டைம் தான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன், பட் டக்குன்னு அடுத்தடுத்து என்ன வரும்னு எல்லாருமே சொல்கிறீங்க. வெரி குட். இதுக்கப்புறம் நமக்கு என்ன பேலன்ஸ் கிடைக்கும்? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் கிடைச்சிருமா? அடுத்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்? டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லணும், ரைட்டா? ஏன்னா பொருளை டிஸ்ட்ரிபியூட் தானே பண்ணுவோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸோ ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்லிடலாம். இதில் என்னெல்லாம் வரும்? செல்லிங் டிபார்ட்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய ரெண்ட்டு, டிப்ரிசியேஷனு, சேலரி ஃபார் சேல்ஸ்மென், அப்புறம் வேனுக்கான டிப்ரிசியேஷன் எல்லாம் போட்டுடலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வரக்கூடிய வேல்யூக்கு பேர் என்னது? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். வெரி குட். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து அதுக்கு முன்னாடி உள்ளது. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இதில் எதை அட்ஜஸ்ட் பண்ணணும்? ப்ராஃபிட் ஆர் லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எஸ் கிடைக்கக்கூடிய வேல்யூக்கு பேர் என்னது? சேல் வேல்யூ அல்லது செல்லிங் ப்ரைஸ். இவ்வளோ தான் காஸ்ட் ஷீட். சிம்பிள் தானே? உள்ள ஐட்டங்கள் என்னெல்லாம் படிக்கும்போது தான் காஸ்ட் ஷீட் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். எது வரும் எது வராதுன்னு படிக்கும்போது தான் காஸ்ட் ஷீட் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி காஸ்ட் ஷீட்டை இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரித்து படிச்சுட்டிங்கன்னு வைங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக போட்டுடலாம். பண்ணிடலாமாம்மா காஸ்ட் ஷீட்? டன். அப்போ நாளைக்கு டேரெக்டாக சம்குள்ளே போயிடலாம்ல? சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காஸ்ட் ஷீட்டை தரவு பண்ணிட்டு வாங்க. இதை தரவு பண்ணதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக சம்குள்ளே இன்வால்வ் பண்ணிடலாம். சரியா?